ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி ஹெல்த்தியான டேஸ்டியான வீட் தோசை செய்யறதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்கோம், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி சேர்த்து நான் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த கரைச்ச தோசை மாவு ஒரு பக்கம் வச்சுருங்க. இப்போ நம்ம தாளிப்பு என்னென்னு, இதுக்கு தேவையான தாளிப்பு என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். கடுகு கூட கொஞ்சமாக சீரகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் இன்றைக்கி எடுத்துருக்கேன். அந்த வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயமும் இந்த எண்ணெய் கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கப் கோதுமை மாவுக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்குங்க. அந்த வெங்காயம் சாஃப்டாக ஆகிற அளவுக்கு, அதுதான் கரெக்டான பதம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த கோதுமை மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல தோசைக்கு, அந்த மாவு கூட ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு ஓகே கரெக்டாக இருக்குதுன்னா ஓகே விட்டுருங்க. இப்போ தோசை மாவு ரெடி. இப்போது ஒரு தோசை கல் வச்சு அதில் தோசை ஊற்ற போகிறோம். தோசை கல் காஞ்சதும் தோசை ஊற்றுங்க. இது ஆர்டினரி தோசை மாதிரி ரொம்ப முருகலாக அப்படியே ஃபாஸ்ட்டாக வராது. அதனால் மெல்லமாக கொஞ்சம் சிம்மில் வச்சு தோசை லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றுங்க. தோசை ஊற்றி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளேமை கொஞ்சம் ஹை ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் அந்த தோசைக்கு மேலே சும்மா அங்கங்கே ஒரு இப்படி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் ஊற்றுங்க. மேலே அந்த தோசை மேலே அந்த பச்சை அந்த இதெல்லாம் காஞ்ச மாதிரி வரும் ப்ரௌன் கலரில். அந்த சமயத்தில் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்கவே எம்மியான கோல்டன் ப்ரௌன் கலரில் ஒரு வீட் தோசை, டேஸ்டியான வீட் தோசை ரெடி. இது தக்காளி சட்னி, கார சட்னிக்கு ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தி தோசை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே பிளஸ்ட்.